ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. நேற்றைய தினத்திலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 1 கொரிந்தியர் 15:57 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு தரும் ஆசீர்வாதமான வார்த்தை என்னவென்றால், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வரும். சிலர் தோற்றுவிட்டால் அவ்வளவுதான், உடைந்து போய் ஒரு மூலையில் உட்கார்ந்து விடுவார்கள். ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், தோல்வி என்பது நிரந்தரம் அல்ல. தோல்வி நமக்கு அநேக பாடங்களை கற்றுத்தரும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, உலக வாழ்க்கையிலும் சரி, வீழ்வதும் எழுவதும் இருக்கத்தான் செய்யும். இன்றைக்கு ஏதோ ஒரு தோல்வி உங்கள் மனதை வேதனைப்படுத்துகிறதா? கவலைப்படாதீர்கள். நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். நீங்கள் ஜெயத்தை பெறுவீர்கள். 1 யோவான் 5:4 இப்படியாக சொல்கிறது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனால் மறுபடியும் பிறந்திருக்கிற நீங்கள் நிச்சயம் ஜெயத்தை பெறுவீர்கள். நீங்கள் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற விசுவாசமே ஜெயத்தை கொண்டு வரும், தோல்வியை வெற்றியாக மாற்றும். நம்முடைய வெற்றியின் ரகசியம் என்னவென்றால், கர்த்தருக்கு கீழ்ப்படிதல், கர்த்தரிடத்தில் விசுவாசமாய் இருத்தல், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருத்தல். இவைகளை நாம் செய்யும் போது நிச்சயம் ஜெயத்தை பெறுவோம். தானியேல் 6:28 நாம் வாசிப்போம். தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. தானியேலின் வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்கள், உபத்திரவங்கள் வந்தன. ஆனாலும் தானியேல் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவனாக, விசுவாசத்திலும் ஜெபத்திலும் உறுதியாய் தரித்திருக்கிறவனாக காணப்பட்டான். அதனால் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. அங்குள்ள பிரதானிகளும் தேசாதிபதிகளும் தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் அவர்களால் அவனிடத்தில் ஒரு குற்றமும் கண்டுபிடிக்க முடியவில்லை. கடைசியில் சதி செய்து தந்திரமாக தேவனை ஆராதிக்கும் விஷயத்தில் சிக்க வைக்கிறார்கள். 30 நாள் வரையில் ராஜாவை தவிர வேறு யாரையும் ஆராதிக்க கூடாது என்று சட்டம் கையெழுத்தானது. அதை மீறினால் சிங்கக்கவியில் போடப்படுவார்கள். தானியேலுக்கு இது நன்றாகவே தெரிந்திருந்தும் மனுஷனுக்கு கீழ்ப்படிவதை விட தேவனுக்கு கீழ்ப்படிவது உத்தமம் என்று சொல்லி அவன் தேவனுக்கு கீழ்ப்படிந்தான். எதற்கும் பயப்படாமல் முன்பு போல 3 வேளையும் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணினான். அதை கண்ட அவர்கள் அவனை சிங்கக்கவியில் தூக்கி போட்டார்கள். ஒருவேளை தானியேல் அங்கே தோற்றது போல தோன்றலாம், அது தோல்வி அல்ல. கர்த்தர் தானியேலின் விசுவாசத்தை கனப்படுத்தினார். சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். சிங்கங்கள் அவனை ஒன்றும் செய்யவில்லை. தானியேல் உயிரோடே வெளியே வந்தான். தரியு கோரேஸ் ராஜாக்களின் நாட்களில் தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது. கர்த்தர் அவனுக்கு ஜெயத்தை கொடுத்தார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, குடும்ப வாழ்க்கையில் தோற்றது போல உணர்கிறீர்களா? கணவன் மனைவி பிரிந்து வாழ்கிறீர்களா? நீங்கள் மறுபடியும் கட்டப்படுவீர்கள். மீண்டும் குடும்ப வாழ்வில் வெற்றி பெறுவீர்கள். ஒருவேளை வேலையில், தொழிலில், வியாபாரத்தில், ஊழியத்தில் தோற்று போய் எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்கவில்லை என்று வருத்தப்படுகிறீர்களா? வருத்தப்படாதீர்கள். சிங்கக்கவி உங்களை ஒன்றும் செய்து விடாது. நீங்கள் நிச்சயம் வெளியே வருவீர்கள். உங்கள் காரியங்கள் ஜெயமாய் மாறும்.
உங்களுக்கு எதிராக சதி செய்தவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். கர்த்தர் ஜெயத்தை தந்தருளுவார். பரீட்சையானாலும் இன்டர்வியூ ஆனாலும் வேறு எந்த விஷயத்தில் நீங்கள் தோற்றிருந்தாலும் உங்களுக்கு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜெயத்தை கொடுப்பார். அவரை விசுவாசியுங்கள், அவருக்கு கீழ்ப்படியுங்கள், அவரோடு ஜெபத்திலே இணைந்திருங்கள். இனி தோல்வி இல்லை, எல்லாமே வெற்றிதான். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்ற வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. தோல்வியால் துவண்டு போய் உட்கார்ந்திருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு நீர் ஜெயத்தை கொடுப்பீராக. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீர் ஜெயத்தை கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இன்றைய கேள்வி, தரியு கோரேஸ் நாட்களில் யாருடைய காரியம் ஜெயமாய் இருந்தது? ஏ யோசேப்பு, பி சாமுவேல், சி நெகேமியா, டி தானியேல். இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமேயானால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப்பில் இருக்கிற அனைத்து குழுக்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். தொடர்ந்து நம்முடைய RCM மிஷனரிமார்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக.